ராஜா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈவன் உன்னோட ஸ்டடி மெட்டீரியல் இதே ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? இது எப்படி மாத்திக்கிறதால எக்ஸாம்ல போட்டுடலாம். கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். A company manufactures a product A and product B. ரெண்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றான். For the December ஏதோ year ending. It is expected to sell 15,000 kg of product A, 75,000 kg of product B. Expected to sell at 30 rupees, 16 rupees, at 30 rupees, at 16 rupees. The direct material used in this product were PQR. P is to Q is to R in the ratio of 3:5:2. Raw material used in product B is Q and R in the ratio 1:2. அடுத்தது ரா மெட்டீரியலோட ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பிரைஸ். பியோட ரா மெட்டீரியல் பி. ரா மெட்டீரியல்ங்கிறது என்னது? பி. ஏங்கிறது எஃப்ஜி. ரா மெட்டீரியல் பி கியூ ஆர், பினிஷ்ட் குட்ஸ் ஏபி. அஞ்சுத்தோட ஸ்டாக் நிலவரம் கொடுக்குறான். ஓப்பனிங் ஸ்டாக் என்னன்னு 4,000, 3,000 க்ளோசிங். பிரைஸ் வந்து 12 ரூபாய். Q வந்து 3,000 ஓப்பனிங், 6,000 க்ளோசிங். பிரைஸ் 10 rupees. R வந்து 30,000 rupees ஓப்பனிங், 9,000 rupees க்ளோசிங், 8 rupees பிரைஸ் பர் யூனிட். 3,000 ஏவோட ரா மெட்டீரியல் சாரி பினிஷ்டு குட்ஸ் கொடுக்க மாட்டான். ஏன்னா ஏங்கிறது என்னது? அதை பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டான். 4,000 ஓப்பனிங், 1,500 க்ளோசிங். முடிஞ்சு போச்சு. ப்ரிப்பேர் மெட்டீரியல் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் த இயர் கொடுத்துட்டோம். ப்ரிப்பேர் பண்ணலாமா? First we need to arrive what the number of units to be produced so that we can decide number of units to be purchased. So production budget போடலாமா? production budget what என்னது? இங்கே முடிச்சிடலாம் சிம்பிளா. கரெக்டா? சேல்ஸ் மைனஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஏ பி. ஏவோட சேல்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 15,000, 75,000. பிரைஸ் ஏன் மல்டிபிள் பண்றோம்? நம்மளுக்கு யூனிட்ஸ் தானே முக்கியம். சேல் பிரைஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இப்ப எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்? அப்ப எல்லாமே யூனிட்ஸ் தான். நோ ருபீஸே உள்ள வராது. ஆட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஏ எவ்வளோ? 1,500. ஆட் ஓப்பனிங் லெஸ் ஓப்பனிங். முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி 1,500 ஆட் 4,000 லெஸ். ஆட் க்ளோசிங் லெஸ் 4,500 ரா. So add 4,500 less 4,000. So number of units to be produced arrived 16,500. இங்க முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் அப்படி பாரு போட. இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ். இப்போ நம்ம என்ன பட்ஜெட் போடலாம்? பர்ச்சேஸ் பட்ஜெட். பர்ச்சேஸ் பட்ஜெட் இஸ் ஃபார் பி கியூ ஆர். அந்த டோர் மட்டும் சாத்து ராஜா, அந்த டோர் சாத்தி விட்டு. போட்டியா? we need to arrive என்ன பட்ஜெட் now? purchase budget. purchase budget க்கு number of units required தேவை. number of units that is material consumed தேவை. raw material consumed தேவை. இந்த 13,500 க்கு PQ ரேஷியோ எதுல தேவைப்படும்? அப்போ 13,500 divided by 3/10 into 3 போட்டா 4050 into 5 போட்டா that is 13,500 divided by 10 into 3 போட்டாச்சு. 5 போட்டா 6,750 into 2 போட்டா 2,700 யூனிட்ஸ் தேவை. இதுக்கு என்ன தேவை? 1:2. இது தேவைப்படாது. Q 1:2 தேவை. Q ஆறும் மொத்தம் எவ்வளவு தேவை?
75,500 divided by 3 into 1, 25,000. Sorry, 75,500 divided by 3 into 1, 25,167. 2 போட்டினா 50,333. So 4050 வா, 6750 plus 2167 போட்டினா 31917. 2700 plus 5303 போட்டினா 53333. கரெக்டா? 53333. இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி இது மெட்டீரியல் கன்சியூம்டு. கரெக்டா? 4050 31917 53333. add closing 369 plus opening 4330 30 தான 339 தான 4 3000 30,000 போட்டா என்ன கிடைச்சிடும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ் இன்டு பர்ச்சேஸ் பிரைஸ் மல்டிப்ளை பண்ணி 12 10 8 you will get what? purchase cost. அவ்வளவுதான், பட்ஜெட் முடிஞ்சது. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே ரா மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணோம். ரா மெட்டீரியல் எடுத்து ஆட் க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் போட முடிஞ்சு. புரியுதா ராஜா? சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்போம், பர்ச்சேஸ் பட்ஜெட்ல இப்படி கேட்க மாட்டோம். தனியா பர்ச்சேஸ் பட்ஜெட் கேட்கும்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பர்ச்சேஸ், க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஏ, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பி, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பி, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் கியூ, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கியூ. ரா மெட்டீரியலோட ஓப்பனிங் க்ளோசிங் ஓப்பனிங் க்ளோசிங் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருவோம். ரா மெட்டீரியலோட ரெக்யர்மெண்ட் கொடுத்துருவோம். ரா மெட்டீரியலோட ஆர்டர் ஓப்பனிங் ஆர்டர் க்ளோசிங் கொடுப்போம். மெட்டீரியல் ஆன் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு, இன்னும் குட்ஸ் வரல, அதுல கொடுப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக்கோட சேர்த்துக்கோ, க்ளோசிங் ஆர்டர் க்ளோசிங் ஸ்டாக்கோட சேர்த்துக்கோ. அவ்வளவுதான், சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட். லைக் என்னது, ஆர்டர்ல இருக்குன்னா என்ன வந்துரும், ஆர்டர்ல இருக்குன்னா என்ன வந்துரும். கரெக்டா? அப்போ ஓப்பனிங்ல ஆர்டர் இருக்கிறது, நம்ம க்ளோசிங்ல ஆர்டர் இருக்கிறது க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி லெஸ் க்ளோசிங், ஓப்பனிங்ல ஆர்டர்ல இருக்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் மாதிரி ஆட் ஓப்பனிங். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே அதே சேம் ட்ரீட்மெண்ட் தான். ஆர்டர்னா என்ன, அங்கிருந்து நம்ம இன்னும் ஸ்டாக் குடோன் உள்ள வரல, வந்தா என்னது நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக், அப்படியே ஓப்பனிங்கோட ஓப்பனிங் ஆட் பண்ணிட்டோம், க்ளோசிங்கோட க்ளோசிங் ஆட் பண்ணிட்டோம். Okay, this is all about purchase production budget and purchase budget. அடுத்தது ஒரு சம் சொல்றேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், இதையும் நானே சால்வ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர், 4 குவார்டர் பத்தின டேட்டா கொடுத்துருக்கோம். அகைன் உங்க புக் மேல் மெட்டீரியல் இதுலயும் இருக்கு. ஒர்க்கிங் டேஸ் 65 days working days, 60 days, 55 days, 60 days. Production per day 100, 110, 120, 105. Raw material purchases percentage of annual. என்ன சொல்றான், வருஷத்துக்கு எத்தனை ரா மெட்டீரியல் தேவையோ அதை ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 30% பர்ச்சேஸ் பண்ணிடுவேன், செகண்ட் குவார்டர்ல 50% பர்ச்சேஸ் பண்ணுவேன், தேர்ட் குவார்டர்ல 20% பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவேன். லைக் வருஷத்துக்கு என்ன தேவையோ நான் இப்பக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்கிறான். ஒரு யூனிட் ஆஃப் எஃப்ஜி ரெக்வயர் 2 kg ஆஃப் ஆரம். Quantity of raw material per unit of production is 2 kg. Closing stock of raw material is 2000 kg. Opening stock ₹4,000. 4,000 kg, 4,000 rupees. Purchase price 1.05, 1.125. Purchase price. இது கொடுத்திருக்கான். Closing stock will be expected. Opening stock is not expected. Actual closing stock தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பட்ஜெட் போடும்போது. ஓப்பனிங் ஸ்டாக் கையில இருக்குது,
அதுக்கு நம்ம என்ன போட்டுப்போம், ஆக்சுவல் டேட்டா எடுத்துப்போம். ப்ரிப்பேர், அவன் என்ன கேட்கறான்னு கவனி. குவார்டர்லி அண்ட் ஆனுவல் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பை வெயிட் அண்ட் வேல்யூ. குவார்டர் பர்ச்சேஸ் எவ்வளோ, ஆனுவல் பர்ச்சேஸ் எவ்வளோ, பை வெயிட், யூனிட்ஸ்லயும் சொல்லு, வேல்யூலையும் சொல்லு. ரெண்டாவது க்ளோசிங் ஸ்டாக் பை வெயிட் அண்ட் வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஈச் குவார்டர் பை வெயிட் அண்ட் யூஸ் FIFO மெத்தட் ஃபார் இஷ்யூஸ்ங்கிறோம். இங்க சார் இஷ்யூ பார்ப்போம், எங்க இஷ்யூன்னு பார்ப்போம். சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அதே கொடுத்துட்டோம். 65 into 100, 60 into 110, வேற மாதிரி டேட்டா கொடுத்துட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட். ப்ரொடக்ஷன் வாஸ் 65 into 100, 6500, 60 into 110, 6600. கரெக்டா? 55 into 120, அவ்வளோ மேக்ஸ் கிடையாது நமக்கு. 6600, 60 into 105, 6300 was the production. இது பர்ச்சேஸ் கன்வெர்ட் பண்ணுமா, ரா மெட்டீரியல் கூட ப்ரொடக்ஷனா? ஸோ ரா மெட்டீரியல் ரெக்வயர்மெண்ட் என்னது? ரெக்வயர்மெண்ட் 1 யூனிட் ரெக்வயர்ட் 2 kg. அப்போ 13,000 கரெக்டா? டோட்டல் 13,000, 13,200, 13,200, 12,600 கரெக்டா? So total comes around 52,000. Add closing stock less add closing 2,000 less opening. சரி, இங்க போடலையே, போடு. ஓப்பனிங் 2000, க்ளோசிங் 4000 வருமா? அந்த வந்து ஓப்பனிங் எங்க தூக்கி போட்டு செட்டப் பண்ணி தான் வர போறேன். அதுக்கு டைரக்டா போட்டுடலாம். ஏன்னா இங்க 2 அங்க 4, 2, 2, 4, 2, 4, 2, 4 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், செட்டப் ஆயிடும். அதுக்கு ஒரே ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணி, ஒரே க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணி, ஒரே ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் பண்ண 50,000 இஸ் த ஆனுவல் பர்ச்சேஸ். கரெக்டா? இதை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஃபர்ஸ்ட் 30%, செகண்ட் குவார்டர்ல 50%, தேர்ட் குவார்டர்ல 20%. லைக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 15,000 பர்ச்சேஸ் பண்ணுவேன், செகண்ட் குவார்டர்ல 25,000 பர்ச்சேஸ் பண்ணுவேன், தேர்ட் குவார்டர்ல 10,000 பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்ப நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் சொல்லியாச்சு. பை வேல்யூவா 15,000 into 1 into 1.05 into 1.125. பர்ச்சேஸ் பை வெயிட் சொல்லியாச்சு. இதான் ஆன்சர். பர்ச்சேஸ் பை வேல்யூ இதுதான் ஆன்சர். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் பை வெயிட் அண்ட் வேல்யூ தான் மேட்டர். இது மேட்டரே கிடையாது, ஈஸி. க்ளோசிங் ஸ்டாக் பை வெயிட் அண்ட் வேல்யூ இது புரிஞ்சா? ப்ரொடக்ஷன் போட்டேன், ப்ரொடக்ஷனை பர்ச்சேஸா கன்வெர்ட் பண்ணா 1க்கு 2ன்னு சொல்லிட்டான், மல்டிப்ளை பண்ண. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட் ஓப்பனிங் லெஸ் க்ளோசிங் போட்டா டோட்டல் பர்ச்சேஸ் தெரிஞ்சிச்சு. டோட்டல் பர்ச்சேஸ் அவன் எப்படி பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 30%, செகண்ட் குவார்டர்ல 50%, தேர்ட் குவார்டர்ல 20% போட்டாச்சு. இப்போ அதோட மல்டிப்ளை பண்ணி வெயிட்டும் போட்டாச்சு. இப்போ யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த க்ளோசிங் ஸ்டாக், வெயிட் அண்ட் வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன், that is purchase, add opening less issue, ஓப்பனிங்ல இருக்கிற ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் லெஸ் இஷ்யூ பண்ண ஸ்டாக், சேல் பண்ண ஸ்டாக், தட் இஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்த ஸ்டாக் போக மீதி தானே க்ளோசிங்ல இருக்கும். ஸோ ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேசஸ் less issued to production, remaining will be what? Closing stock. Opening was 2,000 kg, closing opening was 4,000 kg. This first quarter, second, third, fourth. Opening stock of first quarter will be 4,000. Correct? Last quarter closing was 2,000. So opening stock 4,000. Purchase எவ்வளவு first quarterல? So 19,000. Less closing stock, sir, less issue தெரியும். Issue எவ்வளவு? Up answer 6,000 will be the closing stock. Next quarter, this 6,000 will be the next purchase. So stock will amounts to 31,000. Next issue. Sorry.
13,000 sorry, next issue was 13,200 out of experience. நான்லாம் மைனஸ் பண்ணல, ஆன்சர் தெரியும் 17,800. சரியா? இந்த 17,800 ஓபனிங், 10,000 பர்ச்சேஸ், 21,800 sorry 27,800. issue was 14,600 will be opening. No, correcta? No purchase. So issue வந்து 12,600. sorry, no purchase na 14,600 less 12,600. இது purchase by weight, வேல்யூ தான் மேட்டர், வேல்யூ தான் லிஃபோ மெத்தட், ஃபிஃபோ மெத்தட் தான். அப்ப இந்த 13,000 இதை ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பியா, மிச்சம் இதை கொடுத்திருப்பியா? அப்ப இந்த 6,000 இந்த 15,000 இருக்கிறதா? இந்த 15,000 எவ்வளவுக்கு வாங்கின? அப்ப 6,000 1 ரூபாய் தான் மெஷர் பண்ணணும். 6,000 into 1 6,000. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் வா, இது 1 ரூபாய்க்கு இருக்கு. அடுத்த 25,000 எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்க? அப்போ இஷ்யூ பண்ணது 13,200, இந்த 6,000 காலியா இருக்குமா? மீதி இருக்கிற 17,800 இந்த 25,000 உள்ளது தானே. அப்ப 17,800 into 17,800 into இது 1.05 ல வேல்யூ பண்ணிவியா? இத 1.125 ல வேல்யூ பண்ணிருப்பியா? இப்போ நீ எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்க? அப்ப 13,200 இந்த 17,800 தான். இந்த 10,000 அப்படியே தனியா நிக்கும். ரிமைனிங் 4,600 இதுல தனியா நிக்கும். இந்த 4,600 to be valued at 1.05, இந்த 10,000 அப்படியே நிக்கிறதுனால 1.125. இப்போ இந்த 14,600 ல 4,600 ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பியா? அடுத்து 10,000 ல இருந்து எடுத்து கொடுத்திருப்பியா? அப்ப 2,000 எதுல நிக்கும்? அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? பாரு, ஃபர்ஸ்ட் இந்த 6,000 எந்த ஸ்டாக், இந்த ஸ்டாக்கா இந்த ஸ்டாக்கான்னு கண்டுபிடி. 15,000, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்ப, மிச்சம் இந்த 15 ல இருந்து எடுத்து கொடுத்திருப்ப. அப்ப இது க்ளோசிங் இருக்கிறது இந்த 15 ல உள்ளது. அப்ப 6,000 15,000 எவ்வளவு வாங்கினே மெஷர் பண்ணிரு. சோ 6,000 1 ரூபாய். நெக்ஸ்ட் குவார்டர்ல பர்ச்சேஸ் 1.05. அப்போ இந்த இஷ்யூ ஃபர்ஸ்ட் இந்த 6,000 ல இருந்து போயிருக்கும், காலி ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வாங்கினது 25,000, அதுல இருந்தா மீதி கொடுத்திருப்ப. அப்ப இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் 17,800 இந்த பர்ச்சேஸ் தான். இந்த பர்ச்சேஸோட வேல்யூ 1.05. சோ இதையும் நான் 1.05 க்கு வேல்யூ பண்றேன், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுரு. இந்த 17,800 1.05 ல இருக்கு. தேர்ட் குவார்டர்ல பர்ச்சேஸ் 10,000 at 1.125. இஷ்யூ பண்றது ஃபிஃபோனா இதுதான் இஷ்யூ பண்ணிருப்ப. இஷ்யூவே மொத்தம் 13,000. அப்ப டோட்டல் 17,800 ல இருந்தா இதை கொடுத்திருப்ப. அப்ப 17,800 ல 4,600 பெண்டிங். வாங்கின 10,000 ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்க 10,000 அப்படியே 1.125 ல வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிறத 1.05 ல போட்டுரு. நெக்ஸ்ட் ஓப்பனிங்லயே அதே ஸ்பிளிட் அப் தான் இது. ஃபர்ஸ்ட் 10,000 1.125 ல இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை எடுத்து கொடுத்திருப்ப காலி, பிளஸ் அதுல இருந்து எடுத்து கொடுத்திருப்ப காலி, மீதி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அத 1.125 ல வேல்யூ பண்ணிடு. சேம் क्वेश्चन if I asked in exam LIFO ல கேக்குறான். நானா தான கேட்பேன் LIFO, ஏனா புக்ல ஃபுல்லா FIFO கொடுத்துட்டான். LIFO ல கொடுத்துட்டா என்னன்னு கேக்குறேன். வெயிட்டட் ஆவரேஜ்ல கொடுத்தா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான், ரெண்டு அமௌண்ட்டுக்கு வெயிட் போட்டுரு. 4,000 into 1 15,000 into 1 19 அப்படியே 1 லயே இருக்கும். அப்ப இதுக்கும் வெயிட் போடணும். 6,000 into 1 is equal to ஒரு நம்பர், 25,000 into 1.5 is equal to ஒரு நம்பர் வரும். அந்த டோட்டல் நம்பரையும் 31,000 டிவைட் பண்ணா you will get cost per unit, that is cost per unit. அதை இங்க மல்டிப்ளை பண்ணி போட்டுறலாம். 6,000 into 1 25,000 into 1.05. இது f, இது x. சிக்மா f மல்டிப்ளை பண்ணி வரது சிக்மா fx டிவைட் பண்ணா வெயிட் கிடைச்சிடும். அது விட்டுரு, அது கேட்க மாட்டான். LIFO இந்த 15,000 ல இருந்து கொடுத்திருப்பியா ஃபுல்லா. அப்ப மீதி இருக்கிற 6,000 இந்த 4,000 இதுல இருந்து 2,000. இந்த 4,000 வேல்யூ தெரியாது, ஆனா கொடுத்துட்டான் பாரு at 4,000. அப்ப அதுவும் எவ்வளவுதான்? 1 ரூபாய் தான். அப்ப 6,000 at 1 rupee. அப்ப இது 1, இது 1.05. இப்ப இந்த 13,200 எதுல இருந்து கொடுத்திருப்ப? இதுல இருந்து கொடுத்திருப்ப. அப்ப 6,000 தனியா ஃப்ரெஷ்ஷா அப்படியே 1 ரூபாய்க்கே இருக்கு. மீதி இருக்கிற 17,800 6,000 பேசினா 11,800, அது 1.05. இந்த இடத்துல இதுல இருந்து கொடுத்திருப்பா, இதுல இருந்து கொடுத்திருப்பா 13,200 ல 10,000 காலி, மீதி 3,200 இதுல இருந்து கொடுத்திருப்ப. இதுல இருந்து கரெக்டா? அப்ப 14,600 ல 6,000 அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மீதி இருக்கிற 8,600 இதுல இருக்கிறது. அப்ப 1.05. லாஸ்டா எல்லாமே இப்போ 2,000 இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல தான் இருக்கும். அவ்வளவுதான்.
FIFO மெத்தட்ல இந்த பிரைஸ்ல க்ளோசிங் ஸ்டாக் ரெக்கார்ட் ஆகும். LIFO மெத்தட்ல இந்த பிரைஸ்ல க்ளோசிங் ஸ்டாக் ரெக்கார்ட் ஆகும். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல வரது அப்படியே அமுச்சு விட்டுட்டே இருப்ப, ஓப்பனிங் ஸ்டாக்காவே நின்னுட்டு இருக்கும். அப்ப இந்த பிரைஸ் FIFO மெத்தட்ல இதை ஃபர்ஸ்ட் கொடுப்பா, அடுத்தது இது, அப்ப க்ளோசிங் ஸ்டாக் வில் பி வேல்யூட் டு திஸ் அமௌண்ட். அவ்வளவுதான் கான்செப்ட். திஸ் நம்ம எது கம்ப்ளீட் ஆகிறோம்? பட்ஜெட்ல ப்ரொடக்ஷன் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட் ஓவர், இதுதான் மெஜாரிட்டி. மீதி இருக்கிறதுலாம் சப்ப. கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகம். உனக்கு என்ன பண்ணிட்டான்? ப்ரிப்பேர் செல்லிங் ஓவர் ஹெட் பட்ஜெட்னு கேட்டான். என்னது ஓவர் ஹெட் பட்ஜெட்? தட் இஸ் சேல்ஸ் ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் பட்ஜெட். இந்த மாதிரி ஓவர் ஹெட் பட்ஜெட் கேட்டாலே ரெண்டே கான்செப்ட், ஃபிக்ஸ்டு தனியா, வேரியபிள் தனியா போட்டு. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் தனியா போடு, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் தனியா. வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ்னாலே ஃபிளெக்சிபிளா தான் கேட்டிருப்போம். 80,000 சேல்ஸ் நடந்தா என்ன, 90,000 சேல்ஸ் ஆனா என்ன, 1 lakh சேல்ஸ் ஆனா அப்படின்னா இது என்னது? ஃபிளெக்சிபிள். அப்ப 3 காலம் போடணும். 3 காலம்ல உள்ள பிரசன்டேஷன் எப்படி இருக்கும்? நீ பார்த்தாலும் ஃபிக்ஸ்டு வேரியபிள் சேர்த்து பிரசன்ட் பண்ணக்கூடாது. வேரியபிள் ஃபிக்ஸ்டு தனியா, வேரியபிள் தனியா. அவன் என்ன பண்ணிட்டான்? அட்வர்டைஸ்மெண்ட் 1000 ரூபான்னு சொல்லிட்டான். அப்ப இது என்னது? ஃபிக்ஸ்டு. எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சேலரி டிபார்ட்மெண்ட் 1000 சொல்லிட்டான், ஃபிக்ஸ்டு. சேல்ஸ்மேன் ரெமுனரேஷன் 3000 தான், ஃபிக்ஸ்டு. சேல்ஸ்மேன் டியர்னஸ் அலவன்ஸ் 1% ஆன் சேல்ஸ் அஃபெக்டட் வரும். கேரேஜ் அவுட்வர்ட் 5% ஆன் சேல்ஸ் வரும். ஏஜென்ட் கமிஷன் 7.5% ஆன் சேல்ஸ் வேரியபிள். அப்ப ஃபிக்ஸ்டு சொன்ன மேல 3 சொன்ன ஃபிக்ஸ்டு இருக்கு தெரியுமா? 1 lakh நாலும் 1 lakh யூனிட் சேல்னாலும் அதே காஸ்ட், 80,000 சேல்னாலும் அதே காஸ்ட், 90,000 சேல்னாலும் அதே காஸ்ட். இங்க பார், 80,000க்கும் 5750, 90,000க்கும் 5750, 1 lakhக்கும் 5750 போட்டான். அதை தவிர உனக்கு கொடுத்துருக்க டேட்டா 2 சேல்ஸ் இருக்கு. ஒன்னு டோட்டல் சேல், அது இன்க்ளூட்ஸ் கவுண்டர் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ்மேன் சேல். கவுண்டர்ல சேல்ஸ்மேன் விற்போம், அதை தவிர கமிஷன் ஏஜென்ட் வித்து கொடுப்போம். 2 சேலுமே எதுக்குள்ள வந்துடும்? ஏஜென்ட்டுக்கு டோட்டல் சேல்ல கமிஷன் கொடுப்பியா, அவன் சேல்ல கமிஷன் கொடுப்பியா? கேரேஜ் அவுட் டோட்டல் சேல்கா, கவுண்டர் சேல்கா, ஏஜென்ட் கமிஷன் சேல்கா? அவ்வளவுதான். இதான் ஏன் சொல்றியே சேல்ஸ்மேன் சேல், கவுண்டர்ல இருக்கிறவனுக்கு சேல், கவுண்டர் சேல்ஸ். கவுண்டர்ல சேல்ஸ்க்கான கமிஷன், கவுண்டர் சேல்ஸ்ல என்ன நடக்குதோ, கவுண்டர்ல என்ன சேல் நடக்குதோ அதுல கவுண்டர்மேன் சேல். ஏஜென்ட் என்ன சேல் பண்றானோ அதுல ஏஜென்ட் சேல். மொத்த சேலுக்கும் அவ்வளவு. அவன் என்ன கொடுத்திருக்கான்? சேல்ஸ்மேன் அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் கமிஷன் 1% ஆன் சேல் எஃபெக்ட் கொடுத்திருக்கான். சேல்ஸ்மேன்னா கவுண்டர் சேல்ஸ்மேன், அவனுக்கு டோட்டல் சேல்ல கொடுப்பியா, கவுண்டர் சேல்ல கொடுப்பியா? மொத்தம் 80,000 சேலாம், அதுல 8000 வந்து ஏஜென்ட் சேலாம். அப்ப எவ்வளவு கவுண்டர் சேல்? அதுல அவனுக்கு கமிஷன் கொடு. ஏஜென்ட்டுக்கு 8,000ல கமிஷன் கொடு. கேரேஜ் அவுட் வச்ச 80,000ல போடு. அது மாதிரி 3 சேல் போடு. அந்த ஒரு ஹெச் இந்த ஒரு ஹெச் ஆட் பண்ணி டோட்டல் ஒரு ஹெச் போடு. இதெல்லாம் பட்ஜெட்டா? 8 மார்க். அதுக்கப்புறம் கேஷ் பட்ஜெட் இருக்கு. தட் இஸ் யுவர் டியூட்டி. நான் நடத்த மாட்டேன். கேஷ் பட்ஜெட்ல சொல்லி கொடுக்க ஒண்ணுமே கிடையாது. லைக் நம்ம இதை எங்கேயோ பாத்துருவோம். கேஷ் பட்ஜெட் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பாரு. காஸ்டிங்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல வரும். நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட் படிச்சோம் தெரியுமா? அந்த இடத்துலயும் கேஷ் பட்ஜெட் இருக்கு. ஆனா இந்த கேஷ் பட்ஜெட்லாம் டீச் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓப்பனிங் கேஷ், add receipts during the year, less payments during the year, or payment during the month, remaining closing cash balance. This closing cash balance will be the next year opening balance. அந்த மந்த்துக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒன்று இருக்கும். அவன் சொல்லியிருப்பான், debtor sale will be half sale will be realized next month, remaining half will be next 2 months. அப்ப இந்த மந்த் டேட்டாரா பாதி இந்த மந்த்துக்கும், அடுத்த பாதி அடுத்த மந்த்துக்கு போடு. அதே மாதிரி செகண்ட் மந்த் டேட்டாரா பாதி நெக்ஸ்ட் மந்த்துக்கும், மீதி பாதி அடுத்த மந்த்துக்கு போடு. அப்ப அந்தந்த மந்த் என்னென்ன வருதுன்னு கண்டுபிடி. அப்ப ஏப்ரல் கண்டுபிடிக்கும் போது ஜனவரியோட பாதி, பிப்ரவரியோட பாதியும், மார்ச்சோட பாதியும் இந்த மந்த்ல வாங்குவேன். அது மாதிரி டேபிளர் காலம் போட்டுருமா, அதெல்லாம் நீ பார்த்தனால செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, அதை நீ படிச்சிரு. ஓகேவா? ஏன்னா எல்லா ஸ்டேட் போர்டு பசங்களும் ஃபர்ஸ்ட் 20 மார்க் எப்படி எடுத்துருப்ப 12th கேஷ் பட்ஜெட் போட்டு தான் எடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் 20 மார்க். அடுத்தது ஒரு கான்செப்ட், வேரியபிள் காஸ்ட் per unit will not, variable cost in total, fixed cost per unit, fixed cost per unit will vary, fixed cost in total, ஐயப்பா ஐயப்பா. $2,000 units, $3,000 units.
Production overheads 1 rupees, 3 rupees, 3. Production overheads 2 per unit, 3 இதெல்லாமே per unit. இது 3 rupees, 2 rupees. இப்படி கொடுத்துருவோம் மார்ஜினல் காஸ்டிங். இதுல எந்த காஸ்ட் வேரியபிள் காஸ்ட், எந்த காஸ்ட் பிக்ஸ்டு காஸ்ட்? ப்ரொடக்ஷன் ஓவர் 2 இஸ் வேரியபிள் காஸ்ட். ப்ரொடக்ஷன் டு 1 ஓவர் இஸ் பிக்ஸ்டு காஸ்ட். கரெக்டா? 3 ரூபா இருக்குல்ல பிக்ஸ்டு, 2 ரூபான்னு கொடுத்துருக்கிறது வேரியபிள். கரெக்டா? 2000 into 3 என்னது? 3000 into 2 this overheads is fixed overheads. 3000 into 2 3000 into 3 அப்ப இது என்ன overheads? இந்த நம்பரை பார்த்து இது பிக்ஸ்டு இது வேரியபிள்னு போட்டு தொலைச்சிடாது. இது ஒரு சம் இருக்கு மார்ஜினல் காஸ்டிங்ல, அதான் இப்பயே நடத்திட்டேன். இதே கான்செப்ட் வில் யூஸ் ஹியர். பட்ஜெட் கேக்குறானா மார்ஜினல் காஸ்டிங் செட்டப்ல பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிடணும். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ப்ராஃபிட். நல்லா கவனி. ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் 10,000 யூனிட்ஸ்க்கு டேட்டா கொடுத்துருக்கான். உன்ட்ட 9,000க்கு ஆன்சர் கேட்கறான், 7,000க்கு ஆன்சர் கேட்கறான், 10,000க்கு பிரசன்ட் பண்ணுன்னு சொல்றான். ஆனா எதுக்கு கொடுத்துருக்கான்? 10,000. நீ என்ன பண்ணணும்? 7க்கும் 9க்கும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். டைரக்ட் மெட்டீரியல் 48, டைரக்ட் லேபர் 24, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 20, fixed overheads 1,20,000 12 கொடுத்துருக்கான். ஏன்னா 1,20,000 டிவைடட் பை 10,000 போட்டா 12 பர் யூனிட்டும் கொடுத்துட்டான், டோட்டலும் கொடுத்துட்டான். இப்போ இந்த இடத்துல இது கொடுக்கலனா நீ கண்டுபிடிக்கணும். ஏன்னா 12 into 10,000 1,20,000. அப்ப 7,000க்கும் 120 தான் போடணும். அப்ப 7,000 into 12 போட்டக்கூடாது. ஏன்னா இது என்ன நேச்சர்? ஃபிக்ஸட். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் 4 rupees. Selling expense 12 rupees. Bracketல 10% fixed. அப்ப semi variable. Admin 4 ரூபாய், 40,000 ரூபாய் fixed. Distribution expense 4 ரூபாய், 20% fixed. क्वेश्चन கொடுத்துட்டான். 7K க்கு ப்ரிப்பேர் பண்ணு, 9K க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். for 7,000 units, for 9,000 units, for 10,000 units. கரெக்டா? சேல்ஸ் கொடுக்கல. சோ நீ வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். சேல்ஸ் கொடுத்திருந்தானா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட், ப்ராஃபிட் போட்டுறணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன காஸ்ட் கண்டுபிடிக்க போற? வேரியபிள் காஸ்ட். யூனிட் காலம், ரூபீஸ் காலம். that is per unit rupees, per unit rupees. கரெக்டா? இப்போ இது வேரியபிள் காஸ்டா, மெட்டீரியலா? இது வேரியபிளா ஃபிக்ஸ்டா? 48 ரூபாய் வேரியபிள், 48 ரூபாய் வேரியபிள், 48 ரூபாய் வேரியபிள். வேரியபிள் காஸ்ட் per unit will not vary. அதனால தான் 48 48 48. ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாறி இருக்கும். அப்ப ரூபீஸ போட்டுருவேன், per unit டிவைட் பண்ணி போட்டுப்பேன். இதுல per unit போட்டுருவேன், ரூபீஸா மல்டிப்ளை பண்ணி போட்டுப்பேன். சோ 48 48 48. லேபர் அடுத்தது வேரியபிள் ஓவர்ஹெட்ஸா? அடுத்தது ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ், அது கீழே வந்துரும். அதுல 1,20,000. இப்போ 7,000 டிவைட் பண்ணா இங்க ஆன்சர் கிடைச்சிரும். 9,000 டிவைட் பண்ணா per unit ஆன்சர் கிடைச்சிரும். 10,000 டிவைட் பண்ணா per unit ஆன்சர் கிடைச்சிரும். இது போட்டாச்சு. வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் 4 ரூபாயா? இதுதான் அனலைசிஸ் தேவை. இது என்னது? செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 12 rupees. அப்போ 1,20,000. அதுல 10% ஃபிக்ஸ்டுனா 12,000 இஸ் ஃபிக்ஸ்டு, 1,08,000 இஸ் வேரியபிள். 1,08,000 இஸ் ஃபார் எத்தனை யூனிட்? அப்ப வேரியபிள் காஸ்ட் per unit எவ்வளவு? 10.8. அப்ப செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 10.8. இது எவ்வளவு? 12,000. இங்க மட்டும் 12 rupees வரும். சரி, 1.2 rupees வரும்.
இங்க 12 வரும், இங்க வேற வேற நம்பர் வந்துரும். அப்ப per cost வேரி fixed cost per unit என்ன ஆயிடும்? வேரி. அவனா வேரியபிள் காஸ்ட் per unit will not vary. அடுத்து அட்மின் 4 ரூபாய் கொடுத்திருக்கான். 4 into 10,000 40,000 என்னன்னு சொல்லிட்டான். அப்ப 40,000 மொத்தம் இங்க போட்டுடலாம். முடிஞ்சிச்சா? 4 rupees 40,000 ரூபாய் கரெக்டா? 40,000 ரூபாயில 20% ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டா? இது 32,000 வேரியபிள். அப்ப 8,000 இங்க போட்டுரு. மாறாது. இந்த 32,000 10,000 ரூபாய்க்குன்னா 3 ரூபாய் 2 பைசா, 3 ரூபாய் 20 பைசா. அப்ப 3.2 இங்க வந்துரும். அப்ப என்ன பண்ண, மொத்த காஸ்ட்ல 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு, சாரி 80% எவ்வளவு, 20%. 20% will not vary, அப்படியே போட்டுரு. 80% will vary. அப்ப per unit கண்டுபிடிச்சு per unit போட்டுரு. மல்டிப்ளை பண்ணும்போது வேரி ஆயிடும். இங்க டோட்டலா போட்டுரு, டிவைட் பண்ணும்போது வேரி ஆயிடும். அடுத்து லாஸ்டா போட்டாச்சா? அப்ப என்ன பண்ணு, இந்த இடத்துல 7,000 மல்டிப்ளை பண்ணுவா, இந்த இடத்துல 9,000 மல்டிப்ளை பண்ணு, இந்த இடத்துல 10,000 மல்டிப்ளை பண்ணு, கிடைச்சிரும். இந்த இடத்துலலாம் 7,000 டிவைட் பண்ணு, பர் யூனிட் கிடைச்சிரும். இந்த இடத்துல 9,000 டிவைட் பண்ணு, பர் யூனிட் கிடைச்சிரும். இந்த இடத்துல 10,000 டிவைட் பண்ணு, பர் யூனிட் கிடைச்சிரும். முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் நம்பர் 10. இதெல்லாம் ஒருக்கா ஈஸியா கஷ்டமா? அடுத்த ஒரு கொஸ்டின் போடவா? 70%, 80%, 90% கண்டுபிடிக்கிறோம். 70%, 80%, 90%. அது என்ன பட்ஜெட்? இப்ப நம்ம போட்டது flexible. Flexible, we can prepare flexible budget for overheads, we can flexible budget for production, we can எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷனுக்கும் flexible போடலாம். 70,000 யூனிட்ல ப்ரொடக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? 80% கெபாசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே போடலாம். flexible ஒரு சிச்சுவேஷன்ல. புரியுதா? 80% உனக்கு கதை கொடுத்துட்டான். 90%, 70% போடுங்கிறான். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ், that is variable overheads 12,000, 4,000 ரெண்டு இருக்கு. A, B ன்னு 2 overheads. செமி வேரியபிள் பவர் ரிப்பேர் 20,000, 2,000 30% ஃபிக்ஸ்டு. Fixed overheads, depreciation 11, insurance 3, salary 10. Prepare 70%, 80%, 90%. என்ன பண்ண, first variable overheads, fixed overheads. Fixed போட்டுரு, depreciation, insurance, salary 11,000, 3,000, 10,000. 11,000, 3,000, 11,000, 3,000, 10,000. இதுல எந்த டவுட்டும் கிடையாதுல? அப்படியே தூக்கி ஃபிக்ஸ்ட் போட்டாச்சா? வேரியபிள் 12,000 is for 80%. divided by 8 into 7, இந்த ஆன்சர் வந்துரும். divided by 8 into 9, அந்த ஆன்சர் வந்துரும். அப்ப 80% அப்படியே போட்டுடலாமா? 12,000, 4,000. 70 கண்டுபிடிக்கிறதுக்கு 12,000 is for எத்தனை பர்சன்டேஜ்? 80%. divided by 0.8 into 0.7. 12,000 divided by 0.8 double into 0.9. புரியுதா? 12,000 divided by 0.7, 0.8 into 0.9. இங்க 0.7. 4,000 is for 80%. 4,000 is for 80%. double into 70% எவ்வளோ? 90% எவ்வளோ? இது ஈஸி. இப்போ இதுதான் மேட்டர். இப்போ இதை அழிச்சுக்கிறேன். 20,000 இருக்குல்ல, அதுல எத்தனை பர்சன்ட் பிக்ஸ் தான்? மீதி 70%. 12 into 3 சார் 2, 3 சார் 6, 6,000 பிக்ஸ்டு போட்டு. மீதி 14,000 is 14,000 is for 80%. 14,000 இங்க வந்துருமா? 14,000 is for 80%. 12,250, 15,750. அடுத்து சொல்லு பாப்போம். 2,000, 60% fixed, 40% variable. 6,200 fixed, 800, 1,200 நீங்க போட்டுடலாமா? ஃபிக்ஸ்ட்ல அப்படியே போட்டுடலாமா? 800 மட்டும் வெரி பண்ணிடலாமா? 800 is for 80%.
அப்ப 700 is for 70%, 900 is for 90%. ஆட் பண்ணி வேரியபிள் கீழே ஆட் பண்ணா ஃபிக்ஸ்ட். இவ்வளவுதான். ஓகேவா? ரிமைனிங் கொஸ்டின் 11. 13 சம் ட்ரை பண்ணு, 14 விட்டுரு, 15 16 ட்ரை பண்ண போதும், நடத்த வேண்டாம். ஓகேவா? அது ஈஸி தான். மீதி 3 பட்ஜெட் ஈஸி தான். லைக் இதே மாதிரி வேரியபிள் போடுறது தான். ஓகேவா? வித் திஸ் கம்ப்ளீட்டிங் என்ன சாப்டர்? பட்ஜெட். ஓகேவா? எப்பயாவது ஆடிக்க மாசம் 10 மார்க் வரும். புக்ல இதோட புக்ல சம்ஸ் இருக்காது, அதனால தான் நான் மெட்டீரியல் கொடுக்குறேன். புக்ல வந்து 4 சம் 5 சம் தான் இருக்கும். அதுல எல்லா சம்மும் நான் போட்டேன். எக்ஸ்ட்ரா தான் நான் என்ன பண்ணிருக்கேன், மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.